ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளோட தேர்ட் ஐயை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா தேர்ட் ஐ வந்து மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஆக்டிவேட் ஆகிறதுனால வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெலிபதி இருக்கட்டும், நிறையா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்லாம் நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த தேர்ட் ஐயை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நம்ம சாண்ட் பண்ணுறது. ஓம் ஓம் அப்படின்னு வந்து யூடியூப்பில் நிறையா மந்திரம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹெட்ஃபோனில் போட்டுட்டு கண்ணை மூடி அதை வந்து நம்ம கேட்குறதுனால வந்து நமக்கு வந்துட்டு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ரெண்டாவதான மெத்தடு பார்த்திங்கன்னா வந்துட்டு, இது வந்து ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ளே நீங்கள் இது காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். இருட்டான ஒரு ரூம்குள்ளே கதவு, ஸ்க்ரீன் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு விளக்கு மட்டும், ஒரு விளக்கு, அகல் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கார்த்திகை தீபம் அப்போ வைக்கிற விளக்கு, அதில் வந்துட்டு ஒரு விளக்கு மட்டும் பற்ற வச்சுட்டு நம்ம கரெக்டாக நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த விளக்கை வந்துட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்க்கணும். அதை வந்துட்டு அதுலேருந்து வர அந்த ஃப்ளேமை வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளேமை பார்க்கும் போது வந்து அதை அப்படியே உற்று நோக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஸ் க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த ஐ க்ளோஸ் ஆகும்போது வந்து அந்த எரிஞ்சிட்டு இருந்த ஃப்ளேம் வந்து ஐஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு அப்படியே நம்ம அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு தானாகவே ஐஸ் க்ளோஸ் ஆகும். ஐஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதே ஃப்ளேம் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளேம் வந்து எரியிற மாதிரியே நமக்கு வந்துட்டு ஒரு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு மூன்றாம் கண் அப்படிங்கிறது வந்துட்டு வெளிப்படையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு மூணாவதான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து, தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு அந்த நெற்றி பொட்டில் வந்து கவனத்தை வச்சு மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு புருவ மத்தியில் வந்து நம்ம ஒரு கவனத்தை வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு தாரணை மாதிரி அங்கேயே கவனத்தை வச்சு மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஐ வந்துட்டு வெளிப்படையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நல்லா போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த ஒரு வயலட் கலரில் வந்துட்டு லைட் வந்து நமக்கு தெரியும் கண்ணை மூடி இருக்கும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு தேர்ட் ஐ வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது.